சங்கீதா மேடம் சொன்னாலும் ஒண்ணு கூட பொய் கிடையாது. உண்மை உண்மை உண்மை. அவங்களுக்கு ஆதரவா ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த மகளிருமே நிக்கணும். என்டையர் தமிழ் சொசைட்டி நிக்கணும். சங்கீதாக்கு ஆதரவா நிக்கணும். நான் என்னோட கோரிக்கை நான் வைக்கிறேன். தமிழ் மக்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு நான் சொல்றேன். அப்ப இவங்க அவ்வளவு வன்மமா கேவலமா மேடம் ஒரு பெண்ணை எப்படி எப்படிலாம் பேசக்கூடாது அவ்வளவு கெட்ட வார்த்தை போடுறான் மேடம் சங்கீதா மேடத்துக்கு எதிரா. என்ன பேச்சு இது? இத கண்டிக்க துப்பு இருக்கா விஜய்க்கு? வாடா இப்ப வாடா நீ, இப்ப வாடா நீ முதல்ல பிக்சர் வாடா நீ முதல்ல. இப்ப அவர் அமைதியா இருக்கிறார் அப்படின்னா அவர் அதை ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற அதான் சொல்றேன். என்ன இதுக்கு நீ ஆதரிச்சிருக்க? என்ன மைத்துக்கு நீ ஆதரிக்கிற? அப்படிதான் நான் பேசுவேன். எதுக்கு ஆதரிக்கிற நீ? ஏன்னா ஒரு பிரச்சாரத்துல பெண்கள், பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண் கல்வி, பெண் வேலை வாய்ப்பு, பெண் முன்னேற்றம் பேசுறவன்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேசுறல. வா இப்ப வா, நீ வெளியே வா வீட்டை விட்டு. டே வேட்டை நாயே, பனையூர் வேட்டை நாய், வீட்டை விட்டு வெளியே வா. ஏன் வரமாட்ட? போய் உள்ள உட்காந்துக்கிட்டான், பம்மிட்டான், பதுங்கிட்டான் போய் வீட்டுக்குள்ள. யோசித்து பாருங்க மேடம், இது என்ன மேடம் இது? யோசிச்சு பாருங்க. ஏண்டா அவ்வளவு கேவலமாடா பேசுவீங்க? உங்க அண்ணி தானா அவங்க? ஏடா போன வாரம் வரைக்கும் அண்ணி அண்ணி நீங்க, இப்ப பண்ணின்றீங்க. நான் சொன்னது ரொம்ப கம்மியான வார்த்தை, ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தைகள். செக்ஸுவலா பல விதங்கள்ல அப்படி வர்ணிச்சு பேசுறான், போட்டோ மார்க் பண்ணி போடுறான், என்னென்னமோ பண்றானுங்க. இப்ப உங்களே தாக்குறானுங்க ஆன்லைன்ல. நான் அதை பார்த்துதான் இருக்கிறேன். இல்ல இது விஜய்க்கு எதிராக யார் பேசினாலுமே அவங்க நடத்தக்கூடிய அந்த வன்முறையை வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அதுல இப்போ சங்கீதாவும் ஒரு பார்ட் அப்படின்னு தானே. இல்ல மேடம், அதான் நான் சொல்றேன்ல, விஜய் வந்து என்ன புடிங்கிட்டு இருக்கேன் நான் கேக்குறேன். ஏன் கண்டிக்க மாட்டாங்கல்ல? உன் மனைவிதான் பேசிட்டு இருக்காங்க. உன் கூட வந்து வாழ்ந்த 22 வருஷம் வாழ்ந்தவங்கயா, கண்டியா தயவு செய்து வந்து வெளியே ஏன் வரமாட்ட?